Assalamualaikum, welcome to my Shazru time. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். டுடே இந்த வீடியோல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஜஸ்ட் 1 மேங்கோ வச்சு இப்படி ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணலாமான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக வேண்டி டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து மெயினாகவே மேங்கோ எங்களுக்கு தேவைப்படும். அதனால் நல்லா பழுத்த மேங்கோவை பார்த்து நீங்கள் 1 மேங்கோ கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சு எடுக்கும் போது மெயினாக வந்து மேங்கோ யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மேங்கோ மூலமாக தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லித்தர டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தென் வீடியோவில் பார்க்குற மாதிரி மேங்கோ எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து இது மாதிரி பழுத்த மேங்கோவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வீடியோவில் பார்க்கக்கிட்டே உங்களுக்கு விளங்கிருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து இஃப்தாரில் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்பவுமே பிடிச்சு சாப்பிடுவாங்க. தென் நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கொண்டேன். அதையுமே இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களுமே கேஷ்யூ நட் சேர்க்குறேன்னு சொன்னாலுமே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பீனட் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவுமே டேஸ்டி எங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தென் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. தென் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் வந்து இந்த கப்பில் போல் ஒரு 1/2 கப்புக்கு கூட மாதிரி நான் சேர்த்துக்கொண்டேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறேன்னு சொன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பட்டர்ஸ்காட்ச் மேங்கோ தான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு சுகர் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் இது மாதிரி சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவுமே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு வாட்டரும் சேர்க்காமல் இது மாதிரி நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அது கூடவே இது மாதிரி பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. சுகர் வந்து இது மாதிரி கோல்டன் கலருக்கு மெல்ட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டர் சேர்த்து நல்லாவே மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கொள்ளுங்க. மெயினாக வந்து ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இது தீஞ்சு போயிடும். மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் உண்டால நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேரமல் வந்து மேங்கோ பீசஸ் கூட நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும். மெயினாக வந்து மேங்கோ வந்து கரைஞ்சிடாமல் பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி கேரமல் எரிக்கட்டும் மேங்கோ எரிக்கட்டும் ரெண்டுமே நல்லாவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி வந்திருக்கணும். தென் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக வந்து 1 எக் தேவைப்படும். இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் எக்கை வந்து இது மாதிரி பவுலில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மாதிரி எக்கை வந்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ஒன்றால் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பீட்டர் கூட வச்சு இது மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எக்கை வந்து நாங்கள் கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வந்து நாங்கள் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துருக்கணும். தென் பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி சுகர் வந்து நான் இன்றைக்கி இது மாதிரி 1/2 கப்பில் வந்து சேர்த்துக்கொண்டேன். அதையுமே நீங்கள் இந்த எக் கூடவே சேர்த்துக்கொள்ளுங்க. தென் ரெண்டுத்தையுமே இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பீட்டர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஃபாஸ்ட்டாகவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாகவே செஞ்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்கான டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். தென் வந்து ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு பட்டர் கொஞ்சமாக தேவைப்படும்.
நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனால் வந்து நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தான் நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்திருக்கிறேன். இது மாதிரி பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து மெயினாக பட்டர் சேர்த்துக்கும் போது ரூம் டெம்பரேச்சரில் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி சேர்த்துக்கும் போது எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கிட்ட வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் எங்களுக்கு இது கிடைச்சிருக்கணும். இது கூடவே நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லாவே மிக்ஸ் ஆகி விட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இந்த கப்பில் வந்து ஒரு 2 கப் போல் நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துக்கொண்டேன். கோதுமை மாவு சேர்த்துக்கும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு கப் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து அடுத்த கப்பை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது மாதிரி கோதுமை மாவு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது ஒரு பெரிய பவுல் ஒன்றில், அப்படி இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி பேன் ஒன்றில் நீங்கள் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. தென் வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மாதிரி நல்லாவே சின்ன சின்ன பீசஸ் வாரத்துக்கு மாதிரி இது மாதிரி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நாங்கள் பேக் பண்ணி தான் எடுக்கணும். அதனால் நீங்கள் இது மாதிரி ஒரு ட்ரே ஒன்றில் நீங்கள் பட்டர் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே அப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பேக்கிங் ட்ரேக்கு வந்து இது மாதிரி பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆயில் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ட்ரேயில் வந்து நான் எடுத்து வச்சுருந்த இந்த ஸ்வீட்கான டோவை வந்து நீங்கள் இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் இன்றைக்கி இது மாதிரி 1/2 தான் நான் சேர்த்துக்கொண்டேன். மிச்சம் 1/2 வந்து எங்களுக்கு மேலால் போடுறதுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. தென் வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மாதிரி ஒரு சைடில் நீங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் எடுத்து வச்சுருந்த மேங்கோ இருக்குது இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கணும். அதனால் இந்த மேங்கோ எல்லாமே எங்களுக்கு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி சைடு எல்லாத்தையுமே மேங்கோ பீசஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சைடு எல்லாமே ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் போன நீங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீடியோவில் பார்க்கக்கிட்டே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து உள்ளுக்கு மேங்கோ பீசஸ் எல்லாமே போடக்கிட்ட வந்து எங்களுக்கு வெளியே வராமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஷேப்பான ஒரு கப் ஒன்று வச்சு நீங்கள் நடுவில் இது மாதிரி ஃப்ளட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்த மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே நான் இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒன்றால் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மேங்கோ பட்டர் ஸ்காட்ச் எல்லாத்தையுமே இது மாதிரி நீங்கள் நடுவில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. என்ன வீடியோவில் சொன்னது மாதிரி இது மாதிரி நீங்கள் பாக்ஸ் ஷேப்பில் வந்து பண்ணி வச்சுக்கும் போது எங்களுக்கு மேங்கோ எல்லாமே வெளியே போகாமல் இது மாதிரி நடுவில் வந்து இருக்கும். நான் சொல்லி தந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஈஸியாக வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். தென் இதுக்கு மேலால் நான் போடுறதுக்கு கேஷ்யூ நட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே நீங்கள் இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே நான் இன்றைக்கி ப்ளம்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கொண்டேன். இது மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. வீடியோவில் பார்க்கக்கிட்டே உங்களுக்கு விளங்கியிருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா பேலன்ஸ் இருக்கக்கூடிய டோ இருக்குது இல்லையா, அதையுமே நீங்கள் இது மாதிரி மேலால் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மாதிரி ஃபுல்லாகவுமே நீங்கள் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. தென் நான் உள்ளுக்கு வச்சுருந்தேன் இல்லையா பட்டர் ஸ்காட்ச் மேங்கோ, அதில் கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்தது. அதையுமே நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ஒன்றால் இது மாதிரி மேலால் போட்டு வச்சுக்கொண்டேன். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சமாக ப்ளம்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இது மாதிரி சேர்த்துக்கும் போது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அது கூடவே ரொம்பவுமே பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்து எங்களுக்கு இது கிடைச்சிருக்கும். தென் வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தென் நான் இன்றைக்கி ஓவனில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி ஓவனில் போட்டு வந்து நல்லாவே பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. டெம்பரேச்சர் வந்து 180 செல்சியஸில் வந்து அப் அண்ட் டவுனில் வச்சு ஒரு 15 நிமிஷம், அப்படி இல்லைன்னு சொன்னால் 20 நிமிஷத்துக்கு போல் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தென் பேக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், ரொம்பவுமே அட்டகாசமாக பார்க்குறதுக்கே ரொம்பவுமே அழகாக வந்திருக்குது. இந்த ஸ்வீட் வந்து ப்ரீமியம் லுக்கில் வந்து ரிச்சான டேஸ்ட்டில் வந்து எங்களுக்கு கிடைக்கும். பேக் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி கூல் டவுன் ஆகினதுக்கு அப்புறமா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்பில் வேணும்னு சொன்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கக்கிட்டே விளங்கியிருக்கும். மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு நல்லா சாஃப்டான ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் எங்களுக்கு இந்த ஸ்வீட் கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் செஞ்சு வச்சுருந்த மேங்கோ எரிக்கட்டும், அது கூட போட்டிருந்த நட்ஸ் எல்லாமே எரிக்கட்டும், ரொம்பவுமே பார்க்குறதுக்கு வந்து ரிச்சான ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இது மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பார்த்தீங்கன்னா மேலால் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு வந்து நல்லாவே சாஃப்டாகவே வந்திருக்குது. இது மாதிரி நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை வந்து ரொம்பவுமே சிம்பிளாக வந்து எங்களுக்கு ரிச்சான டேஸ்ட்டில் வந்து இதை செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்களுமே இஃப்தார் டைமில் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நினச்ச டைமில் வந்து இது மாதிரி ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாகவே இதை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது மாதிரி பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் இன்றைக்கி இது மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுக்கொண்டேன். இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேங்கோவில் செய்யக்கூடிய சீஸியான டெசர்ட் ஒன்று நான் என்னோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷாஸ் ரூபா எவ்ரியோன்.